ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்த புள்ளைய எழுப்பி உட்கார வச்சுட்டா சாப்பிட்றதுக்கு. சரி, அவளும் ஏதோ ஆசாசியாக சமைக்கிறாளேன்ட்டு நானும் சாப்பிட கிளம்பியாச்சு. கொஞ்ச நாளாகவே கோல்டன் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால என் குரல் இந்த கோலத்தில் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிக்கவும். காய்க்குங்கள்ல சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சமையல் நான் என் ரியாக்ஷன் பார்த்துட்டு இந்த ரெசிபி நல்லா இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து ஸ்வீட் கார்னே சுத்தமாக பிடிக்காது. அது ஏனே தெரியாது. சுத்தமாக ஸ்வீட் கார்ன் நான் சாப்பிட மாட்டேன். இவ செஞ்சாலேன்னு சாப்பிட்டேன். எனக்கு மைனஸ் தான் பிடிச்சிருக்கு. ஸ்வீட் கார்ன் இப்போ கூட பிடிக்கல. அவளும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அருமையாக இருக்குன்ட்டா. எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அவள் செஞ்சதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க, தலைவியை கையிலேயே பிடிக்க முடியல. அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமேல் யாராலும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டேன் அந்த ஓவியம் சீனும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணுமே, அதை பார்க்கறதுக்கு ஜாக்கி சேனில் வர வால்மெண்ட் மாதிரியே இருக்கேன். திரும்பி பார்க்கறதுக்குள்ள என் தங்கச்சி சாப்பிட்டு காலி பண்ணிட்டா. சாப்பிட்டல? ஆமா, அது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. என்னது என்ன சாப்பிட்ட? என்னது அது? அதுவா கார்ன்ல என்னமோ பண்ணேன். சோளமா? சோளத்துல பண்ணிக்கிறீங்க, சூப்பரா தான் இருக்குது. பேர்லாம் தெரியல, பேர் போன்ல பார்த்து சொன்னேன். பேரை நீங்களே வைங்க. யாரு? நீங்க தான் வைக்கணும். பேர் என்னன்னு மறக்காம நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நானே சொல்லணுமா?